ஏர்லி மார்னிங் வேக்கப் பண்ணி படிக்கிறதுக்கும், இல்லை பிரஞ்ச் டயத்தில் படிக்கிறது, இல்லை கிடைக்கிற டயத்தில் ஆஃப்டர்நூன், ஈவினிங் அப்படின்னு எப்போ டைம் கிடைக்கோ அப்பப்போ படிக்கிறதுக்கும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஷெடியூல் போட்டு அதுபடி நம்ம படிக்கிறதுக்கும் வித்தியாசம் அப்படின்றது நிறையா இருக்குது. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம ஏனோ தானோ எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் படிச்சுட்டு ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் வை ஷுட் வி கேன் மேக் எ பிளானர் ஆர் சம்திங் எல்ஸ் ஸ்டடி ஷெடியூல் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ another episode of PDG Journey. Welcome you all to my video. நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடி ஷெடியூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி ஏர்லி மார்னிங் என்ன நேற்று நைட்டே தம்பிக்கு லைட்டாக ஃபீவர், கோல்டு எல்லாமே இருந்துச்சு. டேப்லெட் கொடுத்தேன், பட் இருந்தாலுமே அவன் என் கூடயே எந்திரிச்சிட்டான். அவன் எந்திரிச்சது இல்லாமல் ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்மளோட சின்ன அளவுமே எந்திரிச்சிட்டாங்க. ஸோ 2 பேரும் எந்திரிச்சதுனால என்னால் அவங்க 2 பேருமே மேனேஜ் பண்ண முடியலன்னா அவங்கள எந்திரிச்சு நம்ம வெளியே கூட்டிகிட்டு விளையாட வைக்கிறதுமே ஏர்லி மார்னிங் பாசிபிள் கிடையாது. தூங்குங்கன்னு தட்டி கொடுத்தே அவங்கள தூங்க வச்சுட்டு நானும் தூங்கிட்டேன். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்ஸாக இருந்துச்சு, என்னடா காலையிலேயே தூங்கிட்டோமேனு. பட் ஓகே, பரவாயில்ல. அதனால தான் நாளைக்கான வீடியோவுக்கு எனக்கு கண்டென்ட் இல்லை, என்கிட்ட பேக்கப் வீடியோவுமே இல்லை. ஸோ அது இன்னொன்று நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு, நம்ம ஏனோ தோணுன்னு படிக்கிறோம், ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை ஒரு டைம் ஃபிக்ஸேஷன் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே இது ஒரு வீடியோவும் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு கண்டென்ட்டாகவும் எடுத்துக்கலாம். நமக்கு தனியாக பர்சனல் ஸ்டடி ஷெடியூல் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷெடியூல் மாதிரியும் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ எழுதுனது ஒன்று எழுதியிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ கொஞ்சம் அதில் நாட் ஓகே அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் ஓகே அடுத்த பக்கத்தில் ஓகே லெட்ஸ் மேக் அனதர் அப்படின்ட்டு அடுத்தது ரெடி பண்ணேன். அடுத்தது ஓகே எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, அதுக்கும் இதுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், மைல்டு டிஃப்ரென்ஸ் தான். நான் அதில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 7 to 7:30 ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தேன். அது நீடடா அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால் நான் அதை எடுத்துட்டேன். அதே மாதிரி செஷன் லாங்குவேஜ் போன ஸ்டடி ஷெடியூலில் நான் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதை இன்னொரு ஹவருக்கு கரெக்டாக லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த ரிவைஸன் போட்டிருக்கேன்ல 9 to 9:30 to 10 o'clock, அது ஆல்ரெடி ஒவ்வொரு செஷன் முடிக்க நான் ரிவிஷன் விடுவேன், எப்பயுமே அப்படி தான். ஸோ அதே மாதிரி ஒரு டோட்டல் ரிவிஷன், அவ்வளோதான் இது. ஸோ இந்த வீடியோ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டடி ஷெடியூல் தான் இந்த பர்சனல் ஸ்டடி ஷெடியூலில் நான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் சி எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம இருக்கிறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம படிக்கிறதுக்காண்டி எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ நமக்கு மொத்தம் 24 hours இருக்குது. நான் வெறும் 10 hours தான் நம்ம படிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட காம்படிட்டர்ஸ்லாம் முன்னாடி ஓடிட்டே இருக்கிறாங்க, நம்ம சும்மா நடந்து தான் போயிட்டுருக்குறோம். அவங்களோட காம்பீட் பண்ணுறதுக்கு நம்மளும் ரன் ஆகிக்கிட்டே இருப்போம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த ஷெடியூல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பாய்.